Praise the Lord. தேவனுடைய வார்த்தை ஊழியம் சார்பாக உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம். இந்த லென்த் காலத்திலே 40 நாள் 40 ஜெபங்களை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் இன்று 12வது நாள் கண்ணீரோடு ஜெபிக்கிற ஜெபம் என்ற தலைப்பில் நம் அருமை சகோதரி குளோரி மேக்ஸ்வெல் அவர்கள் பேசுவார்கள். கேட்டு பயன்பெறுவோம். Praise the Lord. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நேற்றும் இன்றும் என்றும் தம்முடைய அன்பிலே மாறாத நமது அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். 40 days லைஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் 40 prayers. 40 நாட்கள் நம் வாழ்வை மறுரூபமாக்கும் 40 ஜெபங்கள் என்ற தலைப்பில் 12ஆம் நாள் தியானமாக கண்ணீரின் ஜெபம் குறித்து பார்க்க போகின்றோம். அழுகை என்று சொல்லும் போது, இந்த உலகத்தில் நாம் குழந்தையாக பிறக்கும் போதே அழுது கொண்டுதான் பிறக்கின்றோம். நாம் இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்லும் போது மற்றவர்கள் நமக்காக அழுகின்றார்கள். மாத்திரமல்ல, உலகத்தில் உள்ள பாடுகள், கஷ்டங்கள், இழப்புகள் நம்மை கண்ணீர் சிந்த வைக்கின்றது. மனிதர்களுக்கு முன்பாக நாம் கண்ணீர் வடிப்பதால் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை, பயனும் இல்லை. ஆனால் தேவனுடைய சமூகத்தில் நாம் கண்ணீர் சிந்தும் போது அது ஒரு நாளும் வீணாகாது. பொதுவாக சிறு பிள்ளைகள் தங்கள் வார்த்தைகளால் செய்ய முடியாதவற்றை தங்கள் அழுகையால் சாதித்துவிட பார்ப்பார்கள். பெண்களும் தங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்த வெளிப்படையாக அழுது விடுவார்கள். பல ஆண்கள் கூட குடும்பத்தில், வேலையில், தங்கள் சரீரத்தில் பலவீனங்களை வெளியே சொல்லாவிட்டாலும், வெளிப்படையாக அழாவிட்டாலும் தனிமையில் அழத்தான் செய்கின்றார்கள். ஆராய்ச்சியாளர்கள் இப்படியாய் சொல்கிறார்கள், அழுகை என்பது நம்முடைய உணர்ச்சிகளை விடுவிக்கவும், மன அழுத்தத்தை குறைக்கவும், கண்களை சுத்தப்படுத்தவும் ஒரு ஆரோக்கியமான மற்றும் நன்மை பயக்கும் வழி என்று. ஆம், நாம் அழும்போது வரும் கண்ணீரானது நமது கண்களை சுத்தப்படுத்தும். அதே வேளை நமது மனதின் கவலையையும் சற்றே குறைக்குமா. இன்றைய நாட்களுக்கு நம்முடைய குடும்பங்களுக்காகவும் சமுதாயத்திலே நாம் கேட்கின்ற செய்திகளுக்காகவும் தேவையான மிக முக்கியமான ஜெபத்தில் ஒன்று கண்ணீரோடு ஜெபிக்கும் ஜெபம் என்பதை தேவ ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். புலம்பல் 3:50 எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறார், என் கண் இடைவிடாமல் ஓய்வின்றி சொருகிறது என்றார். இப்படி தேவ சமூகத்தில் அழுது பாரத்தோடு ஜெபிப்பதற்கு பதிலாக இன்று சத்துரு ஜனங்களை வஞ்சித்து அழுது ஜெபிக்க தேவையில்லை, அவசியமில்லை என்று திசை திருப்பி கண்ணீரின் ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காதபடி வஞ்சித்து கொண்டிருக்கின்றான். அப்போஸ்தலர் பவுல் அப்போஸ்தலர் 20:19 மிகுந்த கண்ணீரோடு நான் கர்த்தரை சேவித்தேன் என்றார். அப்போஸ்தலர் 20:31 நான் 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடே இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லிக் கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள் என்கிறார். பவுலின் கண்ணீர் அவருக்காக அல்ல, தான் ஊழியம் செய்த மக்களுக்காக, அவர்களுடைய நலனில் அவர் மிகுந்த அக்கறை கொண்டிருந்தார். பவுல் மனத்தாழ்மையுடனும் கண்ணீரோடும் பிரசங்கம் பண்ணினார். பவுலிடம் கற்றுக்கொண்ட தீமோத்தேயுவும் கண்ணீரோடும் ஆத்ம பாரத்தோடும் தேவ ஊழியத்தை செய்தார். இன்றைக்கு நாம் பல காரியங்களுக்காக கண்ணீர் சிந்துகின்றோம். எதிர்காலத்தை குறித்து கவலைப்படும் போது கண்ணீர் விடுகின்றோம். வியாதியால் பாதிக்கப்படும் போதும், நமக்கானவர்களை இழக்க கொடுக்கும் போதும் கண்ணீர் விடுகின்றோம். பிள்ளைகளுக்காக கண்ணீர் விடுகின்றோம். இப்படி பல காரியங்களுக்காக கண்ணீர் சிந்துகின்றோம். ஆனால் அழியும் ஆத்துமாக்களுக்காக நம்மால் கண்ணீர் சிந்த முடிகின்றதா? இதை எண்ணும் போது நான் படித்த ஒரு சம்பவம் எனக்கு நினைவிற்கு வருகின்றது. 19 வயதான வாலிபர் ஒருவருக்கு இளைப்பு நோய் வந்து மிகவும் கஷ்டப்பட்டாராம். எவ்வளவு வைத்தியம் பார்த்தும் இது சரியாகாது என்றும், இன்னும் 3 மாசம்தான் நீ உயிரோடு இருப்பாய் என்றும் டாக்டர்கள் சொல்லிவிட்டார்களாம். இனி நாம பிழைக்க மாட்டோம் என்று தெரிந்தாலும் அவர் வணங்கும் கடவுளை அவர் ரொம்ப நம்பிக்கையோடு வணங்கி வந்தாராம். ஆனால் அவருக்கோ
உடம்பில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை. நாளாக ஆக படுத்த படுக்கையாகிவிட்டார். இந்த சமயத்தில்தான் அவருடைய பக்கத்து வீட்டு சிறுமி அவரை குறித்து அறிந்து அவர் வீட்டிற்கு சென்று அவரிடம் இயேசுவை குறித்து பேசினாளாம். நம்ம எல்லாருடைய நோயையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டு சிலுவையில் நமக்காக ஏசப்பா மரித்தார், அவரை நம்புங்க அண்ணா என்று சொல்வாளாம். ஆனால் அந்த நபரோ அவள் சொன்ன எதையும் காதில் வாங்கிக் கொள்ளவே இல்லை. மறுநாளும் வந்தாள், பேசினாள். ஆனால் அந்த மனிதருக்கோ மிகுந்த கோபம் வந்து அந்த சிறு பெண்ணை இனி நீ வீட்டிற்கு வராதே என்று சொல்லிவிட்டாராம். ஆனாலும் அந்த சிறுமி விடாமல் தினமும் சென்று திட்டினாலும் பரவாயில்லை என்று முழங்கால் படியிட்டு அந்த மனிதருக்காக கண்ணீரோடு ஜெபிப்பாளாம். இந்த சிறு பெண் என்னுடைய வேதனையை தன்னுடைய வேதனையைப் போல உணர்ந்து அழுகிறாளே என்று அவளுடைய கண்ணீர் அந்த மனிதருடைய இருதயத்தை தொட்டது. ஆண்டவருடைய சமூகத்தை உணர ஆரம்பித்தார். எனக்காக யாரும் இப்படி கண்ணீரோடு ஜெபித்தது கிடையாதே, இவள் ஏன் எனக்காக கண்ணீர் வடித்து ஜெபம் பண்ணணும் என்று நினைத்து அந்த சிறுமி சொன்னதை போல அவள் கொடுத்த பைபிளையும் வாசிக்க ஆரம்பித்தாராம். இயேசு கிறிஸ்துதான் உண்மையான தெய்வம். அவர்தான் நம் பாவங்களை மன்னிக்கவும் நம்முடைய நோய்களை குணமாக்கவும் வந்த உலக இரட்சகர் என்பதை புரிந்து கொண்டாராம். ஆண்டவர் அந்த மனிதரை தொட்டு சுகப்படுத்தினார். இதற்கு பின்னர் அவர் தேவனை ஏற்றுக்கொண்டு ஒரு பெரிய ஊழியக்காரராக மாறினார். இப்போது அவருடைய சபைக்கு 10 லட்சம் பேருக்கும் மேலாக வருகிறார்களாம். 19 வயதில் மரிக்க இருந்த அவர் ஆண்டவர் கொடுத்த சுகத்தாலே, ஆண்டவர் கொடுத்த ஜீவனாலே 86 வயது வரை வாழ்ந்து ஏசப்பாவிற்காக ஊழியம் செய்து தனது 86வது வயதில்தான் மரித்து போனார். நம்ம இந்திய தேசத்திற்கு கூட 2 முறை ஊழியம் செய்யும்படி வந்திருக்கின்றார். ஆண்டவரை அறியாத அந்த மனிதர்தான் பின் நாட்களில் பாஸ்டர் பால் யாங்கிச்சோ என்ற தலை சிறந்த தேவ ஊழியராக மாறினார். ஒரு சிறுமியின் சோர்ந்து போகாத கண்ணீரின் ஜெபம்தான் அதற்கு காரணம். வேதம் நாம் ஏன் கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டும் என்று சொல்கிறது தெரியுமா? 2 ராஜாக்கள் 20:5 சொல்கிறது, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். நம்முடைய ஆண்டவர் நம் கண்ணீரின் ஜெபத்தை அவர் கேட்டு பதிலளிக்கின்றவர். சங்கீதம் 51:17 சொல்கிறது, தேவனுக்கு கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். நாம் இருதயம் நொறுங்குண்டு செய்கின்ற ஜெபங்களை அவர் ஒருபோதும் புறக்கணிக்க மாட்டார். ஆனால் இன்றைய கிறிஸ்தவ சமுதாயத்தில் காணப்படும் மிக பெரிய குறை நொறுங்குண்ட இருதயமின்மையும் கண்ணீரற்ற கண்களுமே ஆகும். உலக எழுப்புதலின் சரித்திரத்தை நாம் பார்த்தோமானால் அநேக கிறிஸ்தவ தலைவர்களும் சுவிசேஷகர்களும் அழிந்து கொண்டிருக்கும் உலகத்திற்காக கண்ணீர் விட்டு தேவ சமூகத்தில் கதறுகிறவர்களாக இருந்தார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் துக்கமுள்ள மனிதராக இருந்தார் என்று எழுதப்பட்டிருப்பது போல இவர்களும் அப்படிப்பட்ட இருதயத்தோடு இருந்தார்கள். கண்ணீரோடும் நடுக்கத்தோடும் சீனாய் மலையின் மேல் தேவ சமூகத்திலே காத்திருந்த மோசேயிடமே தேவன் பேசினார். ஜனமாகிய இஸ்ரவேலருக்கு பதில் தன் பெயரை கிறுக்கி போடும்படி விண்ணப்பித்த மோசேயினுடைய கண்ணீரின் ஜெபத்தினால் ஒரு தேசமே காக்கப்பட்டது. தானியேலுடைய கண்ணீர் நிறைந்த நீண்ட உபவாச ஜெபம் பரலோகத்திலிருந்து கேப்ரியேல் தூதனை இறங்க பண்ணி தேவ ரகசியங்களை வெளிப்படுத்தும்படி செய்தது. இயேசு கிறிஸ்துவின் பிரியமுள்ள சீஷனாகிய யோவான் வெளிப்படுத்தின சுவிசேஷத்திலே முத்தரிக்கப்பட்ட புத்தகத்தை திறந்து பார்க்க ஒருவருக்கும் முடியவில்லை என்று கண்டபோது அவர் கண்ணீர் விட்டு அழுதார். உடனே மூப்பன் ஒருவன் அவரை ஆறுதல் படுத்தி, யூத ராஜ சிங்கம் இதன் 7 முத்திரைகளையும் உடைக்க ஜெயம் கொண்டிருக்கிறார் என்று பதில் கொடுத்தான். அநேக சங்கீதங்கள் கண்ணீரில் எழுதப்பட்டவையே ஆகும். தாவீது அரசனும் என் கட்டிலை கண்ணீரால் நனைக்கிறேன் என்றார். இரவும் பகலும் கண்ணீரே என் உணவாயிற்று என்றும் என் கண்ணீரை உமது துருத்தியில் வையும் என்றும் கூறுகின்றார். என் ஜனமாகிய இஸ்ரவேலர் நொறுக்கப்படுவதால் என் கண்கள் கண்ணீரை சொரிவதாக
எரேமியா புலம்புகின்றார். அழிந்து போகும் ஆத்துமாக்களுக்காக கண்ணீர் சிந்தும் கண்கள் நமக்கு இருக்கிறதா என்று பார்ப்போம். நமக்கு எல்லாவற்றிலும் நல்ல முன்மாதிரியாக விளங்கிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட கண்ணீரோடு ஜெபித்தார் என்று நாம் வேதத்தில் எபிரேயர் 5:7 பார்க்க முடியும். சாதாரண மனிதர்களாகிய நாமே ஒருவர் கண்ணீரோடு கேட்கும் போது நாம் எந்த மறுப்பும் சொல்லாமல் கொடுத்து விடுகின்றோம். அப்படி இருக்கும்போது தேவனிடத்தில் நாம் கண்ணீரோடு ஜெபித்தால் மனதுருக்கம் நிறைந்த தேவன் அவர் நிச்சயம் பதில் கொடுப்பார். ஆம், நம்முடைய கர்த்தர் நம் கண்ணீரின் ஜெபத்தை கேட்கின்றவர், நம் கண்ணீரை கண்டு மனதுருகிறவர். நம் கண்ணீரை துடைக்காமல் அவர் ஒருபோதும் கடந்து போக மாட்டார். கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார் என்பதே அநேக பரிசுத்தவான்களுடைய சாட்சி. சரி, நாம் எதற்காக கண்ணீர் சிந்த வேண்டும்? நாம் கண்ணீர் சிந்த வேண்டிய 4 காரியங்களை பார்ப்போம். முதலாவது, நாம் கம்பீரமாக அறுக்க வேண்டுமானால் கண்ணீர் சிந்த வேண்டும். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அரித்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி வருவான் என்று சங்கீதம் 126:6 பார்க்கின்றோம். நல்ல பலன் கிடைக்க வேண்டுமானால் விதை கண்ணீரால் நனைய வேண்டும். ஆத்துமாக்கள் மேல் வாஞ்சை, தாகம், பாரம் இருப்பது நல்லது. ஆனால் திறப்பில் நின்று கண்ணீர் சிந்தும் மனிதர்களையே தேவன் என்று தேடுகின்றார். பாலியாங்கிச்சோ அவர்களின் தேவாலயம் 1 மில்லியனுக்கும் அதிகமான உறுப்பினர்களாக வளர்ந்தது. தேவாலயத்தின் வெற்றி தன்னுடைய பிரயாசத்தினால் அல்ல, அது ஜெபத்தினால் தான் சாத்தியமாயிற்று என்று அவர் எப்போதும் சொல்வாராம். தரை நனைந்து போகும் அளவிற்கு விசுவாசிகள் கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபித்தபடியால் கொரியா தேசம் பெரிய எழுப்புதலை கண்டது. பிறப்பின் வாசலில் நின்று தேசத்தின் சேமத்திற்காய் கதற விடாதபடி லௌகிக இச்சைகளும் உலக கவலைகளும் இன்று நம்மை அழுத்தி கொண்டிருக்கின்றது. அவற்றை நாம் களைந்து போட வேண்டும். நாம் கம்பீரமாக அறுக்க வேண்டுமானால் கண்ணீர் விட்டு நம் தேசத்திற்காய் பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும். இரண்டாவதாக, பின்மாறி போனவர்களுக்காக கண்ணீர் சிந்த வேண்டும். ஏசாயா 22:4 என் ஜனமாகிய குமாரத்தி பாலாய் போனது நிமித்தம் மனங்கசந்து அழுவேன் என்று ஏசாயா பின்மாற்றத்திற்கு போன தன் ஜனங்களுக்காக அழுது புலம்புகிறார். பாவமாகிய சிறையிருப்பில் இருக்கும் பிள்ளைகளுக்காக, தேவ சமூகத்தை விட்டு விலகி போன பிள்ளைகளுக்காக நாம் கண்ணீர் சிந்தி ஜெபிக்க வேண்டும். எரேமியா 9:1-2 விபச்சாரரும் துரோகிகளின் கூட்டமுமாயிருந்த ஜனங்களின் மனம் திரும்புதலுக்காக எரேமியா தீர்க்கதரிசி என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீரூற்றுமானால் நலமாயிருக்கும் என்றும், எரேமியா 13:17 கர்த்தருடைய மந்தை சிறைப்பட்டு போனது நிமித்தம் என் கண்கள் கண்ணீர் சொரியும் என்றும் புலம்புகின்றார். நமது அருமை இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவும் கூட பின்மாற்றத்தில் இருந்த தேவனுடைய அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டார் என்று லூக்கா 19:41 சொல்கிறது. எனக்கன்பானவர்களே, நாம் தேவனை விட்டு பின்மாற்றத்திற்கு போனவர்கள், ஆதி அன்பை விட்டவர்கள் மீண்டும் அவருடைய மந்தையில் சேர்க்கப்பட எரேமியாவை போல நாமும் கண்ணீர் விட்டு ஆத்தும பாரத்தோடு ஜெபிப்போம். உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் ரட்சிக்கப்பட்டு பின்மாற்றத்திற்கு போயிருக்கலாம். உங்கள் கணவர், உங்கள் மனைவி அல்லது உங்கள் பிள்ளைகள் பின்மாற்றத்தில் இருக்கலாம். உங்கள் சபையில் உள்ளவர்கள் ஏதோ ஒரு காரணத்திற்காக பின்மாற்றத்தில் இருக்கலாம். நீங்கள் கண்ணீரோடு ஜெபிக்கின்ற ஜெபம் மீண்டும் அவர்களை இயேசுவின் அன்பை அறிந்து கொள்ளும்படி செய்யும். மூன்றாவதாக, சபையில் கிறிஸ்து உருவாக வேண்டும் என்பதற்காக கண்ணீர் சிந்த வேண்டும். பவுல் அப்போஸ்தலன் சபையை கண்ணீரால் வளர்த்தார் என்று அப்போஸ்தலர் 20 நாம் பார்க்கலாம். ஆனால் இன்று அநேக சபைகளில் உலகம் புகுந்து விட்டது என்று சொல்லலாம். இன்று அநேக இடத்தில் சபையாகிய கப்பல் உலகமாகிய தண்ணீருக்குள் கவிழ்ந்து கொண்டிருக்கிறது. புறஜாதியாரிடம் காணப்படும் பழக்க வழக்கங்கள்,
தேவ பிள்ளைகளிடமும் காணப்படுகிறது. எஸ்ரா 10:1 சொல்கிறது, இஸ்ரவேல் சபையார் செய்த அக்கிரமங்களுக்காக எஸ்ரா விண்ணப்பம் பண்ணி கண்ணீர் விட்டு அழுதான். அதனால் இஸ்ரவேல் மக்கள் மனம் திரும்பினார்கள். இன்று சபைகளில் ஜெபம் குறைந்து விட்டது. சத்துரு உட்பிரவேசிக்க இதுவே காரணமாகிறது. கண்ணீர் சிந்தி பாரத்தோடு ஜெபிக்கிறவர்கள் இல்லாதபடியால் சத்ரு உட்புகுந்து வேலை செய்கின்றான். குடும்பங்கள் பாழாகின்றன. நெகேமியா பாலானவைகளை கட்ட உட்கார்ந்து அழுது மன்றாடி ஜெபித்தார். தேவ கிருபை பெற்று பாலாய் போன தேவாலயத்தை மீண்டும் கட்டினார். நாமும் சபைகள் கர்த்தருடைய தரிசனத்தின்படி கட்டப்பட உருவாக கண்ணீர் சிந்தி ஜெபிப்போம். 4வதாக, உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுது ஜெபிக்க வேண்டும். லூக்கா 23:28 சொல்கிறது, இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்றார். மோசமான இந்த உலக சூழ்நிலையில் கண்ணீர் சிந்தி நாம் பிள்ளைகளை தேவபக்தியோடு வளர்க்க வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக நமது கண்ணீரானது ஒவ்வொரு நாளும் பலனற்று போகாது. உங்கள் கண்ணீரின் ஜெபத்துக்கு நிச்சயமான பிரமிக்கத்தக்க பதில் உண்டு. அவர் நமது கண்ணீரை துருத்தியில் வார்த்து வைத்திருப்பதாக கர்த்தருடைய வசனம் சொல்கின்றது. சங்கீதம் 56:8 சொல்கிறது, என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. மனுஷன் செய்யும் பல காரியங்களை குறித்து கர்த்தருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நாம் பேசுகிற ஒவ்வொரு வீணான வார்த்தைகளை குறித்து நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். நம்முடைய சரீரத்தை குறித்து தேவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். தேவன் நமக்கு கொடுத்த தாளந்துகள், திறமைகள், வரங்கள் ஆகியவற்றை குறித்து கணக்கு கொடுக்க வேண்டும். மேலும் நாம் செலவழிக்கின்ற ஒவ்வொரு வினாடி நேரத்தை குறித்து கூட நாம் தேவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். அதே நேரத்தில் தாவீது ராஜா இங்கு சொல்கிறார், ஆண்டவரே, பல காரியங்களை குறித்து என்னிடத்தில் நீர் கணக்கு கேட்கிறீர். நானோ நான் வடித்த கண்ணீரை குறித்து உம்மிடத்தில் பதில் பெறும்படி உம்மிடத்தில் கணக்கு கேட்பேன். உம்முடைய கணக்கில் என் கண்ணீர் இருக்கட்டும் என்று சொல்கிறதை இங்கு பார்க்கலாம். தாவீது ராஜாவின் ஜெபத்தை சற்று ஆழ்ந்து சிந்தித்து பாருங்கள். என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர். என் கண்ணீரை உமது துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார். கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஏறெடுக்கின்ற முக்கியமான ஒரு காரியம்தான் கண்ணீர் நிறைந்த ஜெபமாகும். கண்ணீரின் ஜெபம் இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களையும் பெற்றுத் தருகிறது, நித்தியத்திற்குரிய ஆசீர்வாதங்களையும் பெற்றுத் தருகிறது. இம்மைக்குரிய நன்மைகளுக்காக கண்ணீர் சிந்துகிறவர்கள் இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறார்கள். நித்தியமான காரியங்களுக்காக பெருமூச்சும் கண்ணீரும் சிந்துகின்றவர்கள் என்றென்றும் உள்ள நித்தியமான காரியங்களுக்காக பெருமூச்சும் கண்ணீரும் சிந்துகிறவர்கள் என்றென்றும் உள்ள நித்தியமான கன மகிமையை பெற்றுக்கொள்வார்கள். ஆம், நாம் எதற்காக அழுகிறோம், நமது கண்ணீருக்கு கிடைக்கும் பலன்கள் என்னவென்பதை வேதாகம நபர்களின் கண்ணீரின் வாழ்வின் ஊடாக நாம் அறிந்து கொள்வோம். ஆகாரின் கண்ணீர். ஆகாரின் கண்ணீரை குறித்து நாம் ஆதியாகமம் 21 அதிகாரம் 14 19 வரையிலான வசனங்களில் வாசிக்கலாம். கைவிடப்பட்ட நிலையில் ஆதரவின்றி ஆகார் தன் மகனோடு வனாந்திரத்தில் அலைந்து திரிந்தாள். ஒரு துளி கூட தண்ணீர் இல்லாமல் சாக கிடக்கும் தன் மகனுக்காக சத்தமிட்டு அழுதாள். அவளுடைய அழுகைக்கு பலன் கிடைத்தது. அவளுடைய அழுகையை கர்த்தர் கேட்டார். ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையிலே பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். ஆகாருக்கு பெரிய ஜாதி ஆக்குவதாக வாக்குத்தத்தம் கிடைத்தது. இன்றைக்கும் பல பெற்றோர் பிள்ளைகளை குறித்தும் அவர்களுடைய எதிர்காலத்தை குறித்தும் அழுத வண்ணம் இருக்கின்றீர்கள். அன்று ஆகாரின் கண்ணீரை பார்த்து வாக்கு கொடுத்த தேவன் உங்களுடைய கண்ணீரை பார்த்து சும்மா இருப்பாரா? நிச்சயம் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். அன்னாளின் கண்ணீர். 1 சாமுவேல் 1:10
அன்னாளின் கண்ணீரை நாம் பார்க்கலாம். பிள்ளை பேறு இல்லாமல் தன் வீட்டாராலே துக்கப்படுத்தப்பட்டவள், விசனப்படுத்தப்பட்டவள், மனமடிவாக்கப்பட்டவள். அதனால் சதா காலமும் மனம் கசந்து அழுகின்றவளாக இருந்தாள். அந்த கண்ணீரானது கர்த்தருடைய துருத்தியிலே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து கொண்டே வந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். ஒரு நாள் வந்தது. அவளது தேவை சந்திக்கப்படாமல் வேதனையோடு காணப்பட்ட அவள் தனது எல்லா விண்ணப்பத்தையும் கர்த்தருடைய சந்நிதியில் கண்ணீரோடு இறக்கி வைத்தாள். 1 சாமுவேல் 1:10 சொல்கிறது, அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். மனிதரிடம் சொல்ல முடியாதவற்றை கர்த்தரிடம் அறிக்கையிட்டாள். அவளுடைய கண்ணீரின் ஜெபம் கேட்கப்பட்டது. கர்த்தர் சாமுவேல் என்னும் பிள்ளையை கொடுத்து அவளுடைய கண்ணீரை துடைத்தார். நம்பிக்கையோடு கேட்ட அன்னாள் கேட்டதை பெற்றுக்கொண்டாள். யோபுவின் கண்ணீர். யோபு பக்தனுடைய வாழ்க்கையை கவனித்து பாருங்கள். எத்தனை கண்ணீர் நிறைந்த வாழ்க்கை இல்லையா? யோபு 23:10 அவர் சொல்கிறார், நான் போகும் வழியை அவர் அறிவார், நான் சோதிக்கப்படும் சோதனைகளை அவர் அறிவார். இவையெல்லாம் அவருடைய துருத்தியிலே இருந்த போதிலும் ஒரு நாள் அந்த கண்ணீருக்கு தேவன் நிச்சயமாகவே பதிலளிப்பார். நான் பொன்னை போல விளங்குவேன் என்றார். கர்த்தர் அந்த கண்ணீருக்கு பதில் கொடுத்தார். யோபுவின் சிறையிருப்பை மாற்றி இரண்டத்தனையாய் அவரை ஆசீர்வதிக்க தேவன் சித்தம் கொண்டார். அடுத்தது எசேக்கியா ராஜாவின் கண்ணீர். மரண தருவாயில் இருந்தபோது எசேக்கியா ராஜா தன் சுகத்துக்காக அழுது ஜெபித்தார். ஏசாயா 38:3 கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். அவரது கண்ணீரோடு கூடிய விண்ணப்பத்திற்கு உடனே பதில் கிடைத்தது. நீர் இனி பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று சொன்ன அதே ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோடே 15 வருஷம் கூட்டுவேன் என்று தேவன் பேசினார். இன்றைக்கும் அநேகர் எல்லாமே முடிந்தது, எனக்காக யாருமே இல்லை என்று வேதனையோடு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நாம் கர்த்தருக்கு முன்பாக எசேக்கியா போல உண்மையும் உத்தமமாய் இருக்கும்போது எசேக்கியாவுக்கு கிடைத்த ஆசீர்வாதத்தை விட நீங்கள் எண்ணி பார்க்க முடியாத அளவு கர்த்தர் உங்கள் கண்ணீருக்கு பதில் கொடுக்கின்றவராக இருக்கின்றார். பேதுருவின் கண்ணீர். பேதுருவின் கண்ணீர் வித்தியாசமானதொரு கண்ணீர். நம்மில் பலரிடம் இல்லாத ஒரு கண்ணீர். ஆம், செய்த தவறுக்காக சிந்தின கண்ணீர். 26:75 சொல்கிறது, அப்பொழுது பேதுரு, சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைவில் கொண்டு வெளியே போய் மனங்கசந்து அழுதார். பேதுரு தன்னுடைய தவறுக்காக மனங்கசந்து அழுதபடியினால் மன்னிப்பை பெற்றுக்கொண்டார். மாத்திரமல்ல, கர்த்தருடைய சபையை நடத்தும் பொறுப்பையும் பெற்றுக்கொண்டார். இன்றும் ஆசீர்வாதத்திற்காக மட்டும் ஆண்டவரிடம் அழுகின்ற நாம் நம்முடைய தவறுக்காக மனம் வருந்தி அழுகின்றோமா? தவறுகளை குறித்த உணர்வே இல்லாமல் இருக்கின்றோமா? அப்படி இல்லாமல் நம்முடைய தப்பிதங்களுக்காக அழுது மன்னிப்பு கேட்கும் போது நமக்கு தேவன் மன்னிப்பை மட்டுமல்ல, மேலான நன்மைகளையும் தருகின்றார். வருகின்ற நாட்கள் பொல்லாதவைகளாய் இருக்கிறது. பாவத்தை தண்ணீரை போல பருகுகின்ற கோடிக்கணக்கான ஜனங்கள் உண்டு. சத்துரு ஜனங்களை பாதாளத்தில் கொத்து கொத்தாக வாரிக்கொண்டு இருக்கின்றான். பாவ உணர்வு வந்து பரிசுத்தத்தை வாஞ்சிக்க கற்றுக் கொடுக்கின்ற சபைகள் இந்நாட்களில் குறைந்து போயிற்று. கள்ள போதகர்களை அடையாளம் கண்டு கொள்ள முடியாமல் தவிக்கின்ற எண்ணற்ற விசுவாசிகள், வாலிபர்கள் பெருகி வருகிறார்கள். இவைகளை எல்லாம் வேடிக்கை பார்க்க அழைக்கப்பட்டவர்கள் அல்ல நாம். தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்ப்பது தேசத்திற்காய் திறப்பில் நின்று ஜெபிக்கும் மனிதர்களையே அவர் எதிர்பார்க்கின்றார். நம் தேசத்தில் பெரிய எழுப்புதலை காண கண்ணீரோடு ஜெபிக்கின்ற மனிதர்களையும், கண்ணீரோடு தேவ வசனத்தை ஆத்துமாக்களுக்குள் விதைக்கிறவர்களையும் தான் அவர் எதிர்பார்க்கின்றார்.
மேலும் பின்மாற்றத்தில் போனவர்களை தேவ மந்தையில் சேர்க்கப்படும்படி கண்ணீரோடு போராடி ஜெபிக்கும்படியாய் தேவன் நம்மை எதிர்பார்க்கின்றார். லவோதேக்கியா சபையைப் போல அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கும் இன்றைய திருச்சபைகள் மீட்படைய கண்ணீரோடு நாம் ஜெபிப்போம். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கின்றேன். ஒரு ஊரில் வயது முதிர்ந்த பெரியவர் ஒருவர் இருந்தார். அவருக்கு ஏராளமான பிரச்சனைகள், போராட்டங்கள், துயரங்கள். ஒரு நாள் அவர் தன்னுடைய துயரங்களை எல்லாம் கொட்டி அழுது தீர்த்து விட வேண்டும் என்று எண்ணி ஒரு குன்றின் மேல் ஏறி உட்கார்ந்து அழ ஆரம்பித்தாராம். பல மாதங்கள் தொடர்ந்து அவர் அழுதபடியினால் கீழே இருந்த பள்ளத்தில் ஒரு கண்ணீர் குளமே உருவாயிற்றாம். அந்த குளத்தை கண்ட கொக்குகள், அன்னப்பறவைகள் போன்றவை அந்த குளத்தை உண்மையான குளம் என்று எண்ணி நீந்தி குளித்து மகிழ்ந்தனவாம். எங்கிருந்தோ நண்டுகளும் தவளைகளும் குளத்தை நோக்கி வந்து பெரிய ஆர்ப்பாட்டம் செய்தன. குளத்தின் கரையிலே அழகான பூஞ்செடிகள் உருவாயின. வண்ணத்து பூச்சி, வண்டு இனங்கள் மகிழ்ந்து களி கூர்ந்தன. தன்னை சுற்றிலும் இன்பமயமான சத்தம் கேட்கிறதை அறிந்து ஒரு நாள் அந்த முதியவர் கண்களை திறந்து பார்த்தாராம். ஆச்சரியமாய் அந்த குளத்தையும் சுற்றிலும் அற்புதமான மகிழ்ச்சியையும் கண்டார். அவருடைய கண்ணீர் நின்று போயிற்று. கண்ணீர் நின்று போனதால் குளம் வற்றியது. ஜீவராசிகள் தத்தளித்தன. முடிவில் எல்லா பறவை இனங்களும் வண்டினங்களும் அந்த முதியவரிடம் வந்து, ஐயா, ஏன் அழுகையை நிறுத்திவிட்டீர்கள்? குளம் வற்றி போகிறதே, தயவு செய்து கண்களை மூடி மீண்டும் அழுங்கள் ஐயா. உங்களுடைய கண்ணீரில்தான் எங்களுடைய சந்தோஷமே அடங்கி இருக்கிறது என்று சொன்னன. பாவம், அந்த முதியவர் மீண்டும் அழ ஆரம்பித்து விட்டார். இந்த கதை ஒரு வேடிக்கையான கதையானாலும் சிந்திக்க வைக்கிறது. ஒரு முதியவருடைய கண்ணீர் எத்தனையோ ஜீவராசிகளுக்கு பயனுள்ளதாய் அமைந்தது. அதுபோல கண்ணீரோடு ஜெபிக்கின்ற ஒரு தாய் தன் குடும்பத்திற்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறாள். கண்ணீரோடு உழைக்கின்ற ஒரு தகப்பன் பிள்ளைகளின் எதிர்காலத்தை மேன்மைப்படுத்துகிறார். கண்ணீரோடு ஜெபிக்கின்ற ஒரு ஊழியர் சபைக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறார். நீங்கள் கண்ணீரோடு ஜெபிக்கும் போது தேசம் அழிவிலிருந்து தப்பி ஆசீர்வாதத்தை பெறுகிறது. ஒருவருடைய கண்ணீரால் மற்றவர்களுக்கு எவ்வளவு ஆசீர்வாதங்கள்! ஆம், பிரியமான தேவ பிள்ளைகளே, நமது வாழ்விலும் பிறருடைய வாழ்விலும் ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதற்கு ஆண்டவருடைய பாதத்தில் நம்முடைய கண்ணீரை ஊற்றுவோம். இன்று நீங்கள் கண்ணீரின் பாதையில் நடக்கின்றீர்களா? நீங்கள் சிந்துகின்ற ஒவ்வொரு துளி கண்ணீரும், ஒவ்வொரு பெருமூச்சின் சத்தமும், ஒவ்வொரு அங்கலாய்ப்பும், ஒவ்வொரு அலைச்சலும் கர்த்தருடைய சமூகத்திலே எட்டி இருக்கிறது. அவர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். உங்களுடைய ஜெபங்களுக்கு அவர் சீக்கிரத்திலே பதிலை கொடுப்பார், நீதி செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதமாக, ஆறுதலாக, உங்கள் வாழ்க்கையை தட்டி எழுப்புகிறதாக, உயிர்ப்பிக்கிறதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். கண்ணீரின் ஜெபம். எனக்கு அன்பானவர்களே, நாம் வடிக்கிற கண்ணீர் துளிகள் ஏதோ ஒன்று தேவையற்ற கண்ணீர் நம் கண்களிலிருந்து வழிந்து ஓடுகிறது என்று எண்ணவிட வேண்டாம். உங்கள் கண்ணீர் மனிதனுடைய இருதத்தை உருக வைக்க வல்லமையுள்ளதாக இருக்கிறது. உங்கள் கண்ணீர் பரலோகத்தை அசைக்க வைக்கிறதாக இருக்கிறது. ஏன், உங்கள் கண்ணீர் தேவனுடைய இருதத்தை உருக வைக்கிற, பதில் கொடுக்க வைக்கிறதாக வல்லமை உள்ளதாக இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, குருடனாகிய பர்த்திமியுடைய கண்ணீரின் ஜெபம் இயேசுவை நிற்க வைத்தது, அவரை விசாரிக்க வைத்தது. ஏன், இயேசு கிறிஸ்துவை அற்புதம் செய்ய வைத்தது. அன்னாளுடைய கண்ணீரின் ஜெபம் மலடி என்று அவர்களுடைய நிந்தையை, அவப்பேரை மாற்றுகிறதாக இருந்தது. தாவீதுடைய கண்ணீரின் ஜெபம் சரித்திரத்தில் இடம் பிடிக்கிற ஒரு மனிதராக அவருடைய வாழ்க்கையை மாற்றினது. தமஸ்கஸ் பட்டணத்தில் இருக்கிற ஜனங்களுடைய கண்ணீரின் ஜெபம் அவர்களை கொல்லும்படி வந்த சவுல் என்ற மனிதனை தேவன் சந்தித்து தொட்டது மாத்திரமல்ல,
அந்த சவுலை பவுலாக மாற அது ஏதுவாக மாறினது. ஆமா, உங்கள் கண்ணீரின் ஜெபம் அநேகரை ரட்சிப்படைய செய்ய வல்லமை உள்ளது என்று மறந்துவிட வேண்டாம். ஆமான்பானுங்களே, நீங்கள் வடிக்கிற கண்ணீர் மற்றவர்களுக்கு அற்பமாய் இருக்கலாம். நீங்கள் வடிக்கிற கண்ணீர் உங்களுக்கு ஒரு அற்பமாக எண்ணப்படலாம். ஆனால் உங்கள் கண்ணீரின் துளிகள் தேவன் அதை சாதாரணமாக அற்பமாக அவர் எண்ணுவதும் இல்லை, அவர் பார்ப்பதும் இல்லை. உங்கள் கண்ணீர் துளிகளை அவர் தன் துருக்கியிலே வைத்து அதற்கு உரிதான பலனை கொடுக்கும்படி அவர் பார்க்கிற தேவனாயிருக்கிறார். ஆதலால் அன்பானவர்களே, நீங்கள் வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீர் துளிகளின் ஜெபம் பரலோகத்தை அசைக்கிறது. உங்களுக்கு பதிலை தீவிரமாக வேகமாக கொண்டு வருகிறதாக இருக்கிறது என்று மறந்து போக வேண்டாம். இந்த லென்த் காலத்திலே 40 நாட்கள் 40 ஜெபங்கள் என்ற தலைப்பிலே சகோதரி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆதலால் ஒவ்வொரு நாளும் ஒரு செய்தியும் விட்டுவிடாமல், மிஸ் பண்ணாமல் அதை கேளுங்க. அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நாம் ஜெபம் செய்யலாமா? கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பும் இருக்குமல்ல நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு திருமுடைய கருத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். அடு மனதில் இருக்கிற கண்ணீர், அடு வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீர், அவர் கடந்து செல்கிற கண்ணீரின் பாதையை அறிந்திருக்கிறீரப்பா. கண்ணீரோட விதைத்தவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அன்று இஸ்ரேல் ஜனங்கள் மாறாவென்று தண்ணீர் கசப்பாயிருக்கிறதை பார்த்து அவர்கள் மிகுந்த புலம்பினார்கள், கலங்கினார்கள். தேவனே, நீர் அவருடைய கலக்கங்களை பார்த்து, அவருடைய கண்ணீரை பார்த்து ஒரு மரக்கிளையை ஓட சொல்லி அந்த மரக்கிளை மூலமாக கசப்பாயிருக்கிற தண்ணீர் மதுரமாக மாற்றினீர் அல்லவா? ஆம் சுவாமி, அதே போலதான் கசப்பான தண்ணீர் மதுரமாக மாறினதைப் போல எங்கள் சாபமான வாழ்க்கையும் எங்கள் கண்ணீரான வாழ்க்கையை மாற்ற நீர் உம்மை ஈவ பலியாக சிலுவின் பாடுகள் ஊடாக நீ கடந்து சென்ற எங்களால் மறக்க முடியாது. உங்களுடைய அன்புக்காக நீர் எங்கள் மேல் வைத்திருக்க மகா பெரிய திட்டத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, தகுதியற்ற எங்கள் மேல் பாசத்தை அன்பை பொழிகிறீரே, இதற்காக நன்றி செலுத்து. இந்த நாளிலே கண்ணீரோடு வேதனோடு இருக்கிற ஒவ்வொருத்தரும் உடைய கருத்தில் வைக்கிறேன். அப்பா, நிச்சய முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னேன். எதிர்காலத்தை குறித்த கண்ணீரை நீர் அறிவீர். உடைய பிள்ளைகளை குறித்து இருக்கிற கண்ணீரை நீர் அறிவீர். படிக்கிற மாணவர்கள் பரீட்சையை குறித்து, பெறப்போகிற மதிப்பெண்களை குறித்து இருக்கிற கண்ணீரை நீர் அறிவீர். தொழில் செய்கிறவர்கள் தன் வியாபாரத்தை குறித்து கண்ணீரோடு இருக்கிற கண்ணீரை அறிவீர். குடும்பத்தை குறித்து, ஊழியத்தை குறித்து, வேலையை குறித்து நீரோடு இருக்கிற ஒவ்வொரு கண்ணீரை நீ பார்க்கிறேன். கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான் என்று வார்த்தை சொல்கிறது அல்லவா? பேதுருடைய கண்ணீர் சபையை கட்டுகிற ஒரு மனிதனாக, ஒரு ஆசீர்வாதத்தின் ஊற்றாக அவருடைய வாழ்க்கை மாறினது அல்லவா? அப்பா, இந்த நாளிலும் எங்களையும் உங்களுடைய கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பேதுருவை ஆசீர்வதித்து பின்படுத்தி அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைத்தி அல்லவா? எங்களையும் நீர் ஆசீர்வதிங்க. அநேகருக்கு பயன் உள்ள நபராக இருக்க உதவி செய்யுங்க. அப்படியே செய்ய போகிறதுக்காக நன்றி, கோடான நன்றி. கண்பானவர்களே, சிலர் இப்படியாக என்னை தொடர்கொண்டு இந்த ஊழியத்திற்கு என்னால் என்ற ஒரு காணிக்கை அனுப்ப விரும்புகிறேன், எப்படி அனுப்புவது எனக்கு தெரியவில்லை என்று ஒரு கோரிக்கையாக என்னிடத்தில் கேட்டீர்கள். கீழே உள்ள ஜிபே நம்பரை நீங்கள் பார்க்கலாம். அதன் மூலமாக உங்கள் அன்பின் காணிக்கை அனுப்பலாம். அல்லது அருகில் இருக்கிற அந்த QR கோட் அதை ஸ்கேன் பண்ணினால் அதன் மூலமாக இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்கலாம். எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆறுதலாக ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். உங்களுக்கு தெரிந்த அன்பானவரிடத்தில் இதை ஷேர் பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஏன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து விடாதீர்கள். மேலும் கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். God bless you. Amen.